வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முதல்வர் மகனுடன் திருமணம், 11 நாட்கள் கணவர் இறப்பு, 20 வயது மூத்தவரை மணந்த பிரபல நடிகை. அந்த நடிகையினுடைய கண்ணீர் கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதல்வர் மகனை மணந்து 11 நாட்கள் சோகத்தில் ஆழ்ந்த நடிகை பிறகு 20 வயது மூத்தவரை திருமணம் செய்து கொண்டாங்க. வெள்ளித்திரையில் ஒளிரும் பிரம்மாண்டங்களுக்கு பின்னால் இருக்கும் சோக கதைகள் ஏராளம். திரையில் கோலோச்சி பிரபலமான நடிகர் நடிகைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சோக கதைகள் உள்ளடக்கியது. அப்படியான ஒரு நடிகை தான் இவங்க. முதல்வர் மகனை திருமணம் செய்து கொண்டவருக்கு 11 நாட்கள் அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க தான் 70-80களில் பாலிவுட்டில் கோலோச்சிய நடிகை லீனா சந்தாங்க. கர்நாடகாவில் இராணுவ வீரர் குடும்பத்தில் பிறந்த லீனா இவங்க கடந்த 1968ஆம் ஆண்டு வெளியான மா கா தீமீத் என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானாங்க. சூப்பர் ஸ்டார் நடிகராக கொண்டாடப்பட்ட வினோத் கண்ணா ஹீரோவாக நடித்திருந்தார். படம் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து முன்னணி நடிகரான ராஜேஷ் கண்ணா, திலீப் குமார் ஆகியோருடன் நடித்து ஓவர் நைட்லேயே முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க லீனா. சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோதே சித்தார்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க அரசியல் பின்னணி உடைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அப்போது லீனாவுக்கு வயது 24. கோவாவின் முதலமைச்சர் பந்தோட்கரின் மகன்தான் லீனாவின் கணவர் சித்தார்த். சினிமாவில் உச்ச நடிகை முதல்வர் மகனுடன் திருமணம், ஆடம்பர வாழ்க்கை, பல்வேறு கணவருடன் திருமண வாழ்க்கை தொடங்கிய லீனா. ஆனால் காலம் அவருக்கு வேறொரு சோகத்தை பரிசளித்தது. திருமணமான 11 நாளில் லீனாவினுடைய கணவர் சித்தார்த் உயிர்ந்திருந்தார். துப்பாக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர் வெடித்து இதில் சித்தார்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லீனாவும் அவருடைய தாய் வீட்டுக்கு திரும்பினாங்க. பழியெல்லாம் லீனா மீதே விழுந்தது. திருமணமாகி 11 நாட்களில் கைம்பெண் அவரை பலருமே ரசில்லாதவங்க என வசைப்பாடினாங்க. மீண்டும் திரைத்துறைக்கு திரும்பினாங்க லீனா. ஆனால் அவங்க நடிப்பில் வெளியான பேர்லிங் திரைப்படம் ரொம்பவே அந்த சமயத்தில் நடிகர் கிஷோர் குமாருடன் பழக்கம் ஏற்பட்டது. கிஷோர் குமாரை பொறுத்தவரை அவர் லீனாவை விட 20 வயது மூத்தவர். 3 முறை விவாகரத்தானவர். அவர் திருமணத்துக்கு வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருப்பினும் இவர் திருமணம் செய்து கொண்டாங்க. இன்று லீனாவுக்கு 74 வயதை கடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவங்களுடைய சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னுடைய கணவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும், தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட 24 வயதிலே பல்வேறு சங்கடங்களை அனுபவித்ததாகவும் அவர் அந்த பேட்டியில் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி.